இந்தியாவில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நிதி மற்றும் நிர்வாக ரீதியாக பல்வேறு அதிரடி மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளனர். குறிப்பாக சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்த 1961ஆம் ஆண்டின் வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக புதிய வருமான வரி சட்டம் 2025 நடைமுறைக்கு வருகிறது. இந்த மாற்றத்தின் மூலம் வரி மதிப்பீட்டு ஆண்டு மற்றும் முந்தைய ஆண்டு என்ற குழப்பங்கள் நீக்கப்பட்டு இனி வரி ஆண்டு என்று ஒரே முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதனால் மாத சம்பளம் வாங்குபவர்கள் மற்றும் சிறு தொழில் செய்பவர்கள் தங்களின் வருமான வரி தாக்கலை மிக எளிதாக செய்ய முடியும் என மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. புதிய விதிகளின்படி வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் HRA சலுகையை பெறுவதில் கூடுதல் தெளிவு கிடைத்துள்ளது. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் உள்ளிட்ட 8 முக்கிய நகரங்களில் வசிப்பவர்கள் 50% வரி விலக்கை பெற முடியும். அதேபோல் அலுவலக பணிக்காக நிறுவனம் வழங்கும் போக்குவரத்து செலவுகளுக்கு இனி வரி கிடையாது என்பது ஊழியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நிம்மதியாகும். பான் கார்டு விண்ணப்பிப்பவர்கள் இனி ஆதார் கார்டுடன் கூடுதலாக பிறப்புச் சான்றிதழ் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1க்கு பிறகு பழைய பான் படிவங்கள் செல்லாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் சில மாற்றங்கள் காத்திருக்கின்றனர். HDFC, PNB போன்ற முன்னணி வங்கிகள் ATM பண பரிவர்த்தனை விதிகளை மாற்றியுள்ளனர். இனி UPI மூலம் ATMல் பணம் எடுப்பதும் மாதாந்திர இலவச வரம்பிற்குள்ளேயே கணக்கிடப்படும். அந்த வரம்பை தாண்டினால் GSTயுடன் சேர்த்து சுமார் ரூ. 23 வரை கட்டணம் வசூலிக்கப்படலாம். தமிழகத்தில் உள்ள முக்கிய டோல்களில் சுங்க கட்டணம் உயர வாய்ப்புள்ளதால் வாகன ஓட்டிகள் கவலையடைந்துள்ளனர். வரி செலுத்துவதை ஒரு சுமையாக பார்க்காமல் எளிமையான டிஜிட்டல் முறைக்கு மக்களை மாற்றுவதே இந்த ஏப்ரல் 1 மாற்றங்களின் நோக்கம் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.